தமிழக அரசியலில் அசைக்க முடியாத ஆளுமையாக திகழ்பவர் அமைச்சர் சக்கரபாணி. தனக்கென தனி பாணியை கட்டமைத்த அமைச்சர் சக்கரபாணியின் அரசியல் சாம்ராஜ்யத்தை விவரிக்கிறது இந்த சிறப்பு செய்தி தொகுப்பு. தனக்கென தனியை கட்டமைத்தவர்தான் தமிழக உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி. 1960களின் காலகட்டம் தமிழகம் ஒரு மாபெரும் அரசியல் மாற்றத்தை எதிர்நோக்கி காத்திருந்த நேரம் அது. பசுமை போர்த்திய வயல்களுக்கும் பாசமிகு மக்களுக்கும் பெயர் பெற்ற திண்டுக்கல் மாவட்டத்தில் கள்ளிமந்தயம் காளியப்ப கவுண்டன்பட்டி கிராமத்தை சேர்ந்த விவசாய குடும்பத்தில் ரெங்கசாமி ஆறுமுகத்தம்மாள் தம்பதியருக்கு 1961 ஏப்ரல் 10 பிறந்தார் அர சக்கரபாணி. பள்ளி பருவத்திலேயே கபடி உள்ளிட்ட விளையாட்டுகளில் பேரார்வம் கொண்டவராக திகழ்ந்தார். கபடி விளையாட பக்கத்து கிராமங்களுக்கு சென்ற போதே மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர். புன்னகை மாறாத முகம், எவரையும் எளிதில் ஈர்க்கும் அணுகுமுறையும் அவருக்கு இயல்பிலேயே அமைந்திருந்தது. மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் இளங்கலை பயின்ற காலமே அவரது அரசியல் வாழ்வின் அஸ்திவாரம். பேரறிஞர் அண்ணாவின் கொள்கை முழக்கங்களும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் அனல் பறக்கும் பேச்சுகளும் அவரை ஈர்த்தன. கல்லூரி காலத்திலேயே தன்னை திமுக மாணவர் அணியில் இணைத்துக் கொண்டு கொள்கை பற்றாளராக வளர்ந்தார். திமுகவின் கிளை செயலாளர், மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளர், 1996 தொடங்கி 2014 முதல் தற்போது வரை திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் என தனக்கென தனி முத்திரை பதித்த அரசியல் ஆளுமையாக கோலோச்சுகிறார். விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் பேராதரவு ஒருபுறம் இருக்க, தற்போதைய கழக துணை பொதுச் செயலாளரும் அமைச்சருமான மாண்புமிகு ஐ. பெரியசாமியின் பரிந்துரையில் திமுக முன்னாள் தலைவர் கருணாநிதிக்கு அறிமுகம் செய்யப்பட்டார். 1996 முதல் முறையாக தேர்தல் களம் கண்டார். அரசியலின் தேர்ந்த ஆளுமையாக இருக்கும் அமைச்சர் அர சக்கரபாணி தனது அரசியல் அனுபவங்கள் காரணமாக 2006 முதல் 2011 வரை தமிழ்நாடு சட்டமன்றத்தின் தலைமை அரசு கொறடாவாக பொறுப்பு வகித்தார். தலைமை அரசு கொறடா பதவியில் சிறப்பாக செயல்பட்டதால் திமுக முன்னாள் தலைவர் கருணாநிதி அவரை பாராட்டியதோடு 2011 முதல் 2021 இடைப்பட்ட காலங்களிலும் திமுக கொறடாவாக நியமிக்கப்பட்டார். அமைச்சர் சக்கரபாணியின் மக்கள் செல்வாக்கையும் அரசியல் ஆளுமையையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் வாக்கு வங்கி தேர்தல் அரசியலில் அவர் பெற்ற வெற்றிகளை கொண்டு மதிப்பிடலாம். 1996, 2001, 2006, 2011, 2016, 2021 என தொடர்ச்சியாக 6 முறை சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மக்கள் செல்வாக்கோடு சட்டமன்றத்திற்கு சென்று அசைக்க முடியாத அரசியல் ஆளுமை என தன்னை நிரூபித்துள்ளார். கோப்புகளில் இடும் கையெழுத்து ஏழை எளிய மக்களின் தலையெழுத்தை மாற்ற வேண்டும் என்பதுதான் அவரின் லட்சியமாக இருக்கிறது. 2006 திமுக ஆட்சி காலகட்டத்தில் எண்ணற்ற மேல்நிலை தொட்டிகளை கட்டியதோடு குடிநீர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வளிக்கும் பல்வேறு திட்டங்களை கொண்டுவர அயராது உழைத்தார். அந்த கடின உழைப்பின் பலனாக ஒட்டஞ்சத்திரத்தின் வறட்சியை விரட்டினார். நிலத்தின் வறட்சியை விரட்டிய அதே நேரத்தில் அறிவின் வறட்சியை விரட்ட எண்ணற்ற அரசு பள்ளிகளை தரம் உயர்த்தியும் மறுசீரமைப்பு செய்தும் ஏழை மாணவர்களின் கல்விக்கு உதவினார். தனிப்பட்ட முயற்சியிலும் பலரை மருத்துவராகவும் அரசு அதிகாரியாகவும் மாற்றிய பெருமை இவருக்கு உண்டு. 2021 தேர்தலில் 28,742 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று முதல்வர் மு.க. ஸ்டாலினின் திராவிட மாடல் அரசில் உணவுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார். அமைச்சராக பொறுப்பேற்ற 11 மாதங்களிலேயே 11,03,555 புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டன. நெல் கொள்முதல் நிலையங்களில் பணியாற்றும் 34,570 தொழிலாளர்களுக்கு ஆண்டுக்கு 83 கோடி ரூபாயில்
கூடுதல் செலவில் ஊதிய உயர்வு, பொதுமக்களுக்கு தரமான அரிசி வழங்க 425 அரவை ஆலைகளில் அதிநவீன கலர் சார்ட்டர் இயந்திரங்கள் பொருத்தம் என தனது துறையில் நம்பிக்கை ஒளியை பாய்ச்சினார். அரசு தனியார் பங்களிப்புடன் 500 மெட்ரிக் டன் திறன் கொண்ட 6 நவீன அரசு ஆலைகள் நிறுவ நடவடிக்கை, புதிய மின்னணு குடும்ப அட்டைகள், தபால் மூலமாகவே வீடு தேடி வரும் வசதி அறிமுகம் என அமைச்சர் அர சக்கரபாணியின் சாதனை பட்டியல் நீண்ட நெடியது. உயர்ந்த பதவியில் இருந்தாலும் இன்றும் தன்னை தேடி வரும் சாமானிய மக்களிடம் இவர் காட்டும் பரிவுதான் ஒட்டஞ்சத்திரத்தை தாண்டி தமிழகமெங்கும் ஓங்கி ஒலிக்கிறது. ஆடம்பரம் இல்லாத வாழ்வு, அணுகுமுறையில் கனிவு, தீர்வில் தெளிவு, இதுவே மாண்புமிகு அமைச்சர் அர சக்கரபாணியின் அடையாளம். அதிகாரத்தின் அடையாளமாக இல்லாமல் அன்பின் அடையாளமாக திகழ்வதே இவரின் வெற்றி ரகசியம். அன்றும் இன்றும் என்றும் எளிய மக்களின் குரலுக்கு ஓடோடி வருபவர் ஒட்டஞ்சத்திரத்தின் ஒவ்வொரு வீட்டு உறுப்பினராகவே மாறிப் போயிருக்கிறார்.